ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். நீங்கள் கட்டாயம் இந்த திட்டத்திலேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். வாங்க இந்த திட்டத்தோட முக்கிய சிறப்பம்சம் மற்றும் அதோட பயன்களை பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 15/9/2022 அன்று மதுரை அரசு பள்ளி விழாவில், அதாவது சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான அறிவிப்பு எப்போ வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 7/5/2022 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விதி எண் 110 இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த விதியில் இந்த திட்டத்தை முன்மொழிவு பண்ணாங்க அப்படின்னு விதி எண் 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்டார். அதில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நிதியாக பார்த்தீங்கன்னா 33.56 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் மொத்தம் தமிழ்நாட்டில் 417 மாநகராட்சி பள்ளியில் தேர்ந்தெடுத்து அதில் 43,681 மாணவர்களும், 163 நகராட்சி பள்ளிகளில் 17,427 மாணவர்களும், 728 வட்டாரம் மற்றும் கிராம ஊராட்சி பள்ளிகளை சேர்த்து மொத்தமாக 42,826 மாணவர்களும், 237 தொலைதூர மலைப்பிரதேச பள்ளிகளில் 10,161 மாணவர்களும், மொத்தம் தமிழ்நாட்டில் 1,545 பள்ளிகளில் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதில் பயனாளர்கள்னு பார்த்தீங்கன்னா 1,14,095 மாணவர்கள் பயன்பெற்று வராங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவ மாணவியர் பசியின்றி பள்ளிக்கு வருதல், ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருத்தல் மற்றும் ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல், பள்ளிகளில் மாணவர்களின் வருகையை அதிகரித்தல், வேலைக்கு செல்கிற தாய்மார்களோட பணிச்சுமையை குறைத்தல், இது மாதிரி முக்கிய நோக்கங்களுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழக அரசு. ஸோ இந்த திட்டத்திலிருந்து கட்டாயம் நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 8, குரூப் 2, குரூப் 2A மற்றும் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு கட்டாயம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வேற ஒரு திட்டம் மூலயமா உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.